இவர் டீம் 7 கொடுப்பாரு டாஸ்க்கு. இவர் முகத்தில் எப்பயுமே இருக்கும் ஒரு மாஸ்க்கு. ஜிபி முத்து சொல்வார் நக்கு. இவர் கையில் எப்பயுமே இருக்கும் ஜிராயோட புக்கு. நான் சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கக்காஷியோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். கக்காஷிக்கு தன்னோட அப்பா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நிஞ்சாவாகணும் ஆசை. அதனாலே அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். கக்காஷியாவும் அந்த அகாடமியில் சேர்த்துட்ருப்பாரு அவங்க அப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக கக்காஷி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாக்குமாட்டேக்கே ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க. ஃபயர் விசஸ் லீஃப்ங்கிற மிஷனுக்கு போயிருப்பாங்க. அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தான் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதா இல்லை மிஷனை ஜெயிக்க வைக்கிறதான்னு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்குவார். அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிக்கலாம், மிஷன் எப்போ வேணால் வரும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிருப்பார். ஆனால் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அவர் என்ன சொல்லுவார்னா, நீ துரோகி, நம்ம மிஷனை கெடுத்துட்ட, நீ தான் பண்ண அப்படிங்குவாங்க. இத்தனைக்கும் பத்தாதுன்னு கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸே நீ இவன் தான் பண்ணா, இவனால் தான் தோத்துச்சுன்னு அவரை காப்பாற்றின ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பேசினோடனே தலைவனை மனசு தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துருவார். கக்காஷிக்கு அவங்க அம்மா சின்ன வயசில் இறந்துருவார். இப்போ அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. கக்காஷி இதெல்லாம் நினச்சி ரொம்ப சேடாகவே இருக்கும் போதே இடையில என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு டீமில் சேருவார். டீம் 7 மினாட்டோட டீம் 7 சேருவார். அதில் யார் யார் இருப்பாங்கன்னா, மினாட்டோ, கக்காஷி, ஒபிட்டோ, ரின்னு இருப்பாங்க. கக்காஷி அதுக்கடுத்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, சரி இதுக்கு மேலே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு பார்ப்பாரு. அப்போது என்ன ஆகும்னா, திருப்பி அந்த அவங்க அப்பாவுக்கு நடந்த சுச்சுவேஷன் மாதிரியே வரும். என்ன ஆகுனா, ஒபிட்டோ ரின்னை காப்பாற்றலாம் வா கக்காஷிங்கும் போது, நான் ரூல்ஸ் இது பண்ணுறவன், மிஷின் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே உங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரே விட்டு வர்றான், நீ இப்படி இருக்கேன்னொடனே அந்த இடத்துல மனசு மாறுறாரு கக்காஷி. சரி வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஒபிட்டோ அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பார் தனியாக. ஆனால் அடி வாங்கிட்டு தான் இருப்பார். அப்போ திடீர்னு ஒரு மாதம் அந்த கத்தி ஒயிட் ஃப்ளாங்கோட கத்தியை வச்சுட்டு வேகமாக ஒரு அடி போடுவார். அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வரும்போது ஒரு ஆள் கண்ணிலே போட்டுருவான். அப்போ தான் நம்ம கக்காஷிக்கு கண்ணில் ஒரு போடுவோம். இதை பார்த்து வெறியான ஒபிட்டோ தன்னோட ஃபஸ்ட் டைம் ஷரிங்கனை அவேக்கன் பண்ணி கக்காஷி கூட ஹெல்ப் பண்ணி அந்த எல்லாத்தையும் சாவடிச்சிடுவார். அப்புறமா ரின்னை தேடி போய் ரின்னையும் கண்டுபிடிச்சோன்னே ரின்னு ஏதோ மாதிரியே அவன் என் உடம்புக்குள்ள ஏதோ இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க. என்னன்னு யாருக்கும் தெரியாது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது கக்காஷி போயிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஒரு பாறை உழுவ வரும். அந்த பாறை உழுவது கக்காஷியை தள்ளி விட்டு ஒபிட்டோ விழுந்து, ஒபிட்டோ சரி நீ ஜொனினானதுக்கு என்னால் எந்த கிஃப்ட்டுமே பண்ண முடியல, இந்த என்னோட ஷரிங்கனை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஷரிங்கன் அந்த இன்னொரு கண் அறுபட்டுச்சுல அந்த கண்ணில் கொடுத்துருவார். அதுக்கடுத்து கக்காஷி அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜுக்கு வரலான்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ மினாட்டோ தான் அங்கே எல்லாத்தையும் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றி கூட்டு போயிட்டுருப்பாரு. கூட்டு போயிட்டு அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய பேர் சுற்று போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா சிடோரெலாம் யூஸ் பண்ணி பார்ப்பார். கக்காஷி சொல்லுவார் ஒபிட்டோ இறந்துட்டான் சென்சை அப்படின்னு சொல்லுவானே. மினாட்டோவும் அங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேடாக போயிட்டு அங்கே எல்லாருமே ஒபிட்டோவுக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது எல்லா உச்சியாகவும் பார்த்து இவனுக்கு எப்படி ஷரிங்கன் இருக்குது, உச்சியாக்கில் அன்றைக்கி அது அவமானங்கும் போது புகாக்கு மட்டும்தான் பரவாயில்ல இருக்கட்டும் ஒபிட்டோ கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைதியாக்குவார். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வார் வரும்போது எல்லாத்தையும் இது பண்ணும்போது ரின்னையும் கடத்தி வச்சுருப்பாங்க. சரி ரின்னையும் திருப்பி காப்பாற்ற வரும்போது ரின்னு அதே மாதிரியே சொல்லுவாள், எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, ஏதோ 3 tails அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவாள். யார் என்னவே புரியாது. என்னன்னு பார்த்தா அப்புறமா ரின்னுக்கு தெரிஞ்சிடும் தான் உடம்புல 3 tails வச்சு சீல் பண்ணிக்காங்கன்னு. ஆனால் அது கக்காஷிட்ட சொல்ல மாட்டான். அப்போ என்ன ஆகுனா அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்டுக்கெலாம் மூல காரணம் ஒருத்தர் தான். நான் இங்கே கேப் கொடுக்குறேன், என்னன்னு சொல்லுங்கள், த கோஸ்ட் ஆஃப் டேஷ். இந்த டேஷை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்க. கக்காஷி கூட தான் ரின்னும் இருப்பாள். அங்கே இருக்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க வருவான். அவன் மேலே சிடோரியை யூஸ் பண்ணலாம் போகும்போது குறுக்க ரின் விழுந்துருவாங்க. இதை நேர்படையாக பார்த்த ஒபிட்டோ நான் இவளுக்காக தானே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போயே கெட்டவனா மாறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே மாங்கேக்யூ ஷரிங்கன் ஃபஸ்ட் டைம் அவேக்கன் ஆகும். ஆனால் இது கக்காஷிக்கும் தெரியாது. கக்காஷிக்கு மாங்கேக்யூ ஷரிங்கன்னா என்னன்னே தெரியாது. ஒரு ஃப்யூச்சரில் தான் அதை பற்றி புக்கை படித்து கண்டுபிடிச்சிக்குவார். இந்த சீனில் என்ன ஆகுனா 2 பேரும் மயங்கிடுவாங்க. இதுதான் மூல காரணம். நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு டேஷ், அவரை கண்டுபிடிங்க. இதுக்கடுத்து தான் இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு ஆன்பு பிளாக் காப்பாக மாறி அதெல்லாம் மறந்து அதுக்கடுத்து டீம் 7 செலக்ட் பண்ணுவார். டீம் 7 இந்த 3 பேர் டீம் ஒர்க் அவுட்டை நம்ம டீம் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செலக்ட் பண்ணுவார். இவர் கூட நிறைய மிஷன் போனதில்லை. இதுலேயே ஸ்பெஷல் மிஷன் எதுனா ஜாபுசா மிஷன் தான். இவங்களெல்லாம் ஜோனி நாக்கினதுக்கப்புறம் ஜாபுசா மிஷன் தான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு ஹை ரேங்க் மிஷன்.
அந்த ஃபஸ்ட்டு வந்து வில்லனே கக்காஷிக்கு எதிராக வந்தது ஜாபுசா தான். ஜாபுசா சொல்கிற எல்லாக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நாங்கள் கொல்ல வேண்டிய லிஸ்ட்டில் இருக்க மொதல் ஆளே நீ தான், அதில் 1000 பேரோட ஜுட்சுவை காப்பி பண்ண ஒருத்தன் போட்டுருந்துச்சு, கக்காஷி காப்பி நிஞ்சன்லாம் சொல்லுவார். ஒரோச்சிமாரு அப்போ என்ன ஆகுனா, அந்த ஜொனின் ஆகிறதுக்கு அப்போ என்ன ஆகுனா, சாஸ்கே மேலே ஒரு கர்ஸ் மார்க்கை ரிலீஸ் பண்ணிடுவார். அது சாஸ்கேக்கு ஆனால் தெரியாது. அதுக்கடுத்து தான் அவர் உடம்புல அதெல்லாம் இருக்காதுன்னு தெரிஞ்சோடனே தன்னால் எக்ஸசிவ் பவர் யூஸ் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சுக்குவார். இருந்தாலுமே கக்காஷி அதை சீல் பண்ணுவார். சீல் ஆனால் சரியாக பண்ணியிருக்க முடியாது. இவர் சாஸ்கே பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு கூடவே சேர்ந்தோன்னே இப்போ இருக்க சாஸ்கே மாதிரி குழந்தை சாஸ்கே மாதிரி இருக்க மாட்டார். ஏதோ பேய் மாதிரி இருப்பார் அந்த சாஸ்கே. நமக்கே பார்த்து யாரு சாமி இவங்கிற மாதிரி வேணும். இதெல்லாம் பார்த்தோன்னே நருட்டோ இவனை விட நம்ம ஸ்ட்ராங்கானா தான் அவனை தடுத்து நிறுத்தி நம்ம லீஃப் வில்லேஜ் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஆவார். அது கக்காஷி ஹெல்ப் பண்ணுவார். இதுக்கு இடையில பட்ட காலத்தில் தான் டீம் 10ஓட மாஸ்டர் இறந்து போயிடுவார். அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அவர் இறந்து போனதுக்கு அந்த சாவடித்த 2 பேர்த்தையும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு போவாங்க. யார்? ஷிகமாரு எல்லாம் போவாங்க. அங்கே இருக்க 2 பேர்த்தையும் கொன்னோடனே ரஷ்யன் ஷூரிகனை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நருட்டோ யூஸ் பண்ணியிருப்பான். செம்ம பிளாஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஏரியாவே ஏதோ எரிக்கல் வந்த மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து தான் 4th கிரேட் நிஞ்சாவெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முந்தின கொஞ்ச நேரத்தில் தான் ஒபீட்டோன்னு ஒருத்தனை பார்ப்பார். ஒபீட்டோக்கு இருக்க அந்த ஷரிங்கனை கக்காஷி மட்டும் நோட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர்கிட்டையும் ஷரிங்கன் இருக்குல்ல, அது மூலமா நோட் பண்ணியிருப்பார். இது அவருக்கு தெரிஞ்சோடனே ஆனால் அதிகமாக யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டார். இட்டாச்சி விசஸ் சாஸ்கேல விட்டு கொடுத்துருப்பாரு, ஏன்னா தம்பி பவர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பெயின் ஆர்க் அடக்கும். இந்த பெயின் ஆர்க் எப்படி வந்திருக்குன்னா, இட்டாச்சி செத்ததுக்கு அப்புறமா தான் லீஃப் வில்லேஜ் மேலே எல்லாம் தொடலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்து பெயினே அப்போ தான் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்திருப்பான். பெயின் வந்து இருக்கா முன்னாடி அந்த ராடை இறக்குவான் பாருங்க. அதுக்கு முன்னாடியே கக்காஷி வந்து பிடிச்சிட்டு அதை சிடோரியை போட்டு உடப்பான் பாருங்க. இந்த சீன்லாம் யார் சாமின்னு நல்லா சில்லறையை தெரிக்க விட்டேங்க. அந்தளவு ஒரு சீனு. எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்தளவு ஒரு சீனு. பெயினோட ஃபுல் பவர் தெரிஞ்சுமே 6 பேர்த்தையும் ஒத்தையாக நின்று அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒருத்தனை காலி பண்ணிட்டு திருப்பி காலி பண்ணால் திருப்பி வர மாதிரி ஒரு பவர் வச்சுருப்பாங்க. அதில் வந்துடுவாங்க. ஒரு வாட்டி அந்த ரியல் பெயினே போடலாங்கும் போது அஸ்ரா பார்த்து முன்னாடி வந்து விழுந்துருவான். அவன் செத்துட்டான்னு தான் நம்மளும் நினைப்போம். அப்போ தான் என்ன ஆகுனா, அந்த பெயின் ஒரு ஆணி விடுவான். அந்த இதை கம்மியை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணிப்பான். ஆனால் பெயின் என்ன நினச்சிருப்பானா, செத்துருப்பான்னு நினச்சி அவன் கிளம்பிடுவான். அதுக்கடுத்து என்ன ஆகுனா, சோஜோ உட்காந்துருப்பான். அந்த சோஜி மேலே அந்த மிசைல் அமுச்சுடுவான். அந்த மிசைல் அமுச்சுடும் போது அதை பார்த்துருப்பான். யார் பார்த்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா அசுரா தான். ஏன்னா அசுரா தான் அதை டெலிபோர்ட் பண்ணுவான். அவன் இறந்துருப்பான்னு நினச்சா அவன் உயிரோட தான் இருந்திருப்பான். ஸோ வந்து அவன் அமுச்சுடும் போது தான் கமுயி பவரை வச்சு அதை உள்ள வேறு டைமென்ஷனுக்கு அமுச்சுட்ருவார். ஆனால் ரொம்ப சக்ரா யூஸ் பண்ணனால சக்ரா இல்லாமல் இறந்து போயிருப்பார். அவர் சொர்க்கத்தில் அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு க்ரீன் கலர் பீம் லைட் வந்து அவர் மேலே அடிக்கும். என்னன்னு பார்த்தா, நீ இன்னும் வாழ வேண்டிய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அமுச்சு வைப்பார். பார்த்தா இன்னும் கக்காஷி முழிச்சிருவார். முழிச்சோடனே தான் சோஜிலாம் ஹாப்பி ஆயிடுவான், அழுதுருவானா பார்த்துக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா, பெயின் எப்படி இவன் நான் பொழைச்சவன்னு கேட்டோடனே நருட்டோ தான் உங்களை பொழைக்க வச்சான் அப்படின்னு சொன்னோடனே 4th கிரேட் நிஞ்சாவா லேட்டாக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒபீட்டோ தான் இது எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒபீட்டோங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும், ஒபீட்டோ வர்சஸ் கக்காஷின். அந்த ஃபைட் செம்மையாக இருக்கும். அந்த ஃபைட் அப்போ தான் நமக்கே தெரியும், ஒபீட்டோ வந்து நீ செஞ்சது கெட்டதா நான் செஞ்சது கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கக்காஷி செஞ்சது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அவரும் நல்லவனாக மாறிடுவார். அப்போ என்ன ஆகுனா, மாதரா தான் இதை பண்ணியிருக்காரு. நான் கேட்டிருந்தேன் டேஷ்னு, மாதரா தான் இதை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோடனே மாதரா பண்ணிவிட்டு அப்பாடி தொல்லை முளைஞ்சி நிற்கும் போது திடீர்னு ஒரு கை பின்னாடி இருந்து மாதராவை இறக்கும் ஒன்று. என்னன்னு பார்த்தா பிளாக் ஜெட்ஸு துரோகம் பண்ணியிருப்பான். என்னன்னு பார்த்தா, நான் உனக்கு விசுவாசமாக இருந்தேன்னு பார்த்தியா, எங்கள் அம்மா காகுயாய்க்கு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் பார்த்தா காகுயான ஒருத்தி வருவான். அவள் ஒரு சனியை பிடிச்சவங்க. அவள் வந்து அவளை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கக்காஷி சுசுன்னு அவளை எல்லாம் இது பண்ணி அது கேட்கலாம், நீங்கள் எப்படி சரிங்கன்னு வந்திருக்கணும், அதை நான் இன்னொரு எபிசோடில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் இது பண்ணோடனே அதுக்கடுத்து தான் நருட்டோ ஷிப்டனில் அந்த ஃபைட் முடிஞ்சோடனே கக்காஷி ஒக்காகே ஆகிருப்பார். அதுவும் 6th ஒக்காகே ஆகிருப்பார். சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம் பார்த்தா ரொம்ப வேலை இருக்குமா. அதுக்கடுத்து நருட்டோ ஸ்ட்ரைட்டாக ஜுனின் ஆக்கிடுவார். சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடனில் கக்காஷியோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட முடிச்சிட்டாங்க. பொருட்டோவில் மட்டும்தான் இதுக்கடுத்து ஸ்டார்டிங். ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா நான் என்ன மாற்றணும், எது உங்களுக்கு பிடிக்கலங்கிறத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வாட்டி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ். அப்புறமா நான் போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸு. அதில் ஒபீட்டை வந்து ஒரு வில்லன் இல்லை, புரோக்கன் ஹீரோ நீங்கள். அப்புறமா தான் எனக்கு தெரியும் ப்ரோ, அது புரோக்கன் ஹீரோ. நான் கமெண்ட் சில பேத்துக்கும் பண்ணியிருந்தேன், நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து உங்களிடம் விடை பெறுகிறது மிஸ்டர் பிளாக் டெவில் அனிமே ஸ்குவாட்.